ஆட்சி காலம் முடிவதற்கு 2 ஆண்டுக்கு முன்பாகவே 1980ஆம் ஆண்டில் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசால் அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் 2வது முறையாக எம்ஜிஆர் முதலமைச்சரானார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் இக்கூட்டணியால் 69 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. அதிமுக 177 தொகுதிகளில் போட்டியிட்டு 50.43% வாக்குகளுடன் 129 தொகுதிகளிலும், திமுக 112 இடங்களில் போட்டியிட்டு 45.70% வாக்குகளுடன் 37 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இடதுசாரிகள், பார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய அதிமுக கூட்டணி 162 இடங்களிலும், திமுக மற்றும் ஜி.கே. மூப்பனார் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸை உள்ளடக்கிய கூட்டணி 69 இடங்களிலும் வெற்றி பெற்றன. போட்டியிட்ட 17 பெண் வேட்பாளர்களில் காங்கிரஸ் 3 பேர், அதிமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர் தலா ஒருவர் என 5 பேர் வெற்றி பெற்றனர். 5 பேர் டெபாசிட்டை இழந்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் சட்டமன்ற உறுப்பினர்களில் 80% பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். இத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இழுபறி நீடித்த நிலையில் இரு கட்சிகளும் சம எண்ணிக்கையில் வேட்பாளர்களை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டது. காங்கிரஸ் 114 தொகுதிகளிலும் திமுக 112 இடங்களிலும் போட்டியிட்டதால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்த விவாதங்கள் இரு கட்சிகளின் தொண்டர்களிடையே தீவிரமாக நிலவி வந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் ஜி.கே. மூப்பனார், தேசிய தலைவர் இந்திரா காந்தி ஆகியோர் இணைந்து திமுக தலைவர் கருணாநிதிதான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தனர். இருப்பினும் திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக வேண்டுமெனில் காங்கிரஸை விட அதிக தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் திமுக தொண்டர்களிடையே நிலவி வந்தது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் 15 தொகுதிகளில் போட்டியிட்டு 9 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் போட்டியிட்டு 11 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. சென்னை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி 699 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் பெற்ற வெற்றி இதுவே ஆகும்.